இருக்குது. ஒரு கதைன்னா ஒரு இப்போ 20 வருஷத்துக்கு பேக்கில் நம்ம ஸ்கூல்லாம் ஞாபகம் வந்தது. நல்லா இருக்குது, எல்லா ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. சரி, ஹீரோ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, படம் நல்லா இருக்கு, பார்க்கணும், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றது ஒரு உதாரணம். படம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ரெண்டு பேரும் நல்லா இருக்கும், படம் நல்லா இருக்குது. பழைய டி ராஜன் படம் மாதிரியும் இருக்குது, பாரதி ராஜா படம் மாதிரியும் நல்லா இருக்குது படம். சாங்கெலாம் சூப்பர், கடைசி ஃபைட்டு நல்லா இருக்குது. நல்லா இருக்கு சார், சூப்பர் பண்ணிடுறோம், நல்லா ஆக்ட் பண்ணிடுறோம், நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு, நல்லா டிஃப்ரெண்ட்டானது படம், பரவாயில்ல. கதை நல்லா லவ் தான், லவ் மட்டும் தான், லவ் ஸ்டோரி தான். அந்த சிவான் பண்ணியிருக்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோவோட பாட்டு பரவாயில்ல, மனசு இல்லை, ஆனால் இப்போ ஓகே, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்குண்ணே. இல்லை, கிளைமேக்ஸை கரெக்டாக முடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. படம் ஸ்லோவாக டிஃப்ரெண்ட்டு தான், கதை டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. கதை டிஃப்ரெண்ட்டாக கிளைமேக்ஸில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பாட்டு இல்லை, இது லவ் ஸ்டோரி தான். ஸ்கூலில் ஆரம்பித்து அடுத்தது கொண்டு வந்திருக்காங்க, சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. படம் வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஹீரோ நல்லாவே பண்ணியிருக்காரு. இல்லை, அதாவது ஹீரோ இவர் தான் ஃபஸ்ட்டில் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு அது ஒரு பாயிண்ட்டை மாற்றுறீங்க பாருங்கள், அது நல்லா இருக்கும், சூப்பராக பண்ணுது. கிளைமேக்ஸில் இவர் தான் ஹீரோங்கிற மாதிரி வந்துட்டுல, அது நல்லா பண்ணியிருந்தீங்க. அதை நல்லா இருக்கும். காமெடி ஒரு பாட்டு நல்லா இருந்தது. டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு ஒரு சீனு அருமையான பண்ணியிருக்காங்க. டான்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. நடிப்பு நல்லா நடிச்சிருக்காங்க. ஆலாம் சொல்லியிருக்காரு. இல்லை, டைரக்டர் சொல்லியிருக்காரு, ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது கிளைமேக்ஸை கரெக்டாக எனக்கு கிளைமேக்ஸை கரெக்டாக முடிச்சது நல்லா இருக்குது. அவ்வளோதான் சொல்ல முடியும், எனக்கு இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. பிடிச்சி ஹீரோ 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக. படம் ஒரு லவ் ஸ்டோரி, எல்லாமே இருக்குது. சோகம், காமெடி, ஹீரம் எல்லாமே இருக்குது. வருது, அந்த ஸ்கூல் மேட்டர்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக படம் நல்லா இருக்கு. எனக்கு ஓகே, பிடிச்சிருக்கு. அதாவது இந்த இதில் பொண்ணு லவ் பண்ணதை என்னடே தெரியாமல் லவ் பண்ணி இது பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஹீரோ நல்லா பண்ணியிருந்தேன், நல்லா இருக்கு. காமெடி பாட்டு நல்லா இருக்குது, காமெடி அந்த அளவுக்கு இல்லை மெசேஜ் சொல்லியிருக்காங்க. என்னென்னா அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் எதுவுமே புரிஞ்சிக்காம லவ் பண்ணி அந்த பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு. நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ் ஃபீலிங்காக இருந்தது. அந்த பொண்ணு லாஸ்ட்டாக இறந்தது நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, நட்பை பற்றி எடுத்திருக்காங்க. மெயின் வந்து அந்த நட்பை பற்றி ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு புது முகம் இல்லாத நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. பாடல்களும் ஓவரால் நல்லா இருக்குது. சிற்பி சார் வந்து பேக்ட்ராப் நல்லா பண்ணியிருக்காருங்க. பின்னணி இசை நல்லா பண்ணியிருக்காரு. அவசியம் தேட்டரில் வந்து நீங்கள் பார்க்கணும் சார். ஒரு ஃபேமிலி ஒரு நட்பை பற்றி தான் மெயின். ஒரு படிக்கிற பசங்க வந்து படிப்பை விட்டுட்டு வேறு மாதிரி பண்ணும்போது நட்பு வந்து புனிதமானது. நட்பு ஒரு கேரக்டர் நம்புது, ஆனால் அந்த நட்பை வந்து ஒரு கேரக்டர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுது. அப்போ அது உண்மை தெரிய வரும்போது அந்த நண்பனுடைய ரியாக்ஷன்ன்றது தான் கதை சொல்லியிருக்காங்க. அதனால் படிக்கிற காலத்தில் படிங்க. அது அந்த முக்கியத்துவ லவ் பண்ணலாம் வந்து படிக்கிற காலத்தில் படிங்க, காலேஜ் பண்ண படிங்க. உண்மையான ட்ரூ லவ்வை வந்து இது பண்ணுறாங்க. எது ட்ரூ லவ், எது போலியான லவ்ன்றதை வந்து டைரக்டரை காமிச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு சின்ன படமாக இருந்தால் கூட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவசியம் வந்து புதுமாக ஹீரோ ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்கார் மாதிரி இருக்குது. பட் ஹீரோ வந்து டிட்டோ டாக்டர், 2 ஹீரோ, அதில் டிட்டோ டாக்டர் நல்லா பண்ணியிருக்காருங்க. மற்றவங்களுக்கு அது காமெடியெலாம் இருக்குது, எல்லாமே புதுமுகம் தான். பரவாயில்ல. மதுமிதா, சாம்ஸு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு அவங்க அப்பப்போ தோய்வு இல்லாமல் போயிட்டு இது போர் அடிக்காமல் போகிற செகண்ட் ஹாப் நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ் ஒரு யூகிக்க முடியாத கிளைமேக்ஸ் தான். நம்ம பார்க்கலாம். கிளைமேக்ஸை நாங்களே எதிர்பார்க்கல, நல்ல கிளைமேக்ஸ் தான். ஓகேப்பா, நல்லா இருந்துச்சு படம். நாட் பேட். ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு காலேஜ், அந்த மாதிரி ஒரு லைஃப் மாறும்போது எப்படி இருக்கும் படம்,
நம்ம கதை நம்மளோட லைஃப்பில் நடக்கிற ஒரு சின்ன வாழ்வியலை வந்து ஒரு யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. நம்ம ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஸ்கூல், நம்ம சின்ன ஸ்கூலில் தானே படிச்சிருப்போம், அதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரலாக எடுத்திருக்காங்க. பட் ஓகே, அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப்பில் போகும்போது காலேஜில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை எப்படி, அந்த லவ்வுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத அழகாக எடுத்திருக்காங்க. ஓகே, நாட் பேட். படிக்கிற காலத்தில் லவ் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வந்திருக்காரு. பிரயோஜனம் அப்புறம் காலேஜ் பண்ணும்போது லவ் பண்ணால் கூட ஒரு பொண்ணோட மனசில் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சிக்காமே சுற்றி லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்கிரிப்டாக ஓகே தான், நாட் பேட். ஆமாம், அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ப்ளஸ் இந்த இன்னொரு டிட்டோன்ற அந்த ஹீரோவோட அந்த கேரக்டர் அவரும் நல்லா நடிச்சிருந்தார் அவர். ஆமாம், ஆடியோவில் லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி இருக்குது, அந்த சின்ன பசங்க பண்ணுறது ஓகே, நல்லா தான் இருக்குது, நாட் பேட். போர் அடிக்காமல் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.